கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் உங்களை புதிய நன்மை நாளும் கிருபை நாளும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாங்க. உங்கள் எல்லாருக்காக கடைசியில் நான் ஜெபிப்பேன். இயேசுப்பா எல்லாருக்கும் அற்புதத்தை செய்வாங்க. இன்று பலன் பெறுவது எப்படி, அதுதான் அப்பா உங்களோடு கூட இன்று பேச போகிற வார்த்தை. இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா, எனக்கு பலன் இல்லை, இதை செய்தால் எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க மாட்டேங்குது, எனக்கு ஒரே தடையாக இருக்குது, போராட்டமாக இருக்குது, நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், அதை செய்யவே முடியலையே, ஒரு பலனே இல்லையே அப்படின்னு சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தான் இந்த காலை நேரத்தில் அப்பா பேசுகிறாங்க. அப்பாவோட வல்லமையான வார்த்தை பிலிப்பியர் 4 அதிகாரம் 13 பிலிப்பியன்ஸ் 4 சாப்டர் verse 13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, அப்பாவாலே எல்லாவற்றையும் செய்கிற பலனை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறேன். இன்னைக்கு எந்தெந்த காரியம் எனக்கு பலன் இல்லை, எனக்கு கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், இனிமேல் இந்த காரியத்தில் எனக்கு ஆசீர்வாதம் வராதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு முடிவு கட்டி வைத்திருப்பீங்க. அப்பா சொல்கிறாங்க, நான் உனக்கு பலன் தருவேன், அதை மீண்டும் தட்டி எழுப்பி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உனக்கு முடியும். அதற்கு என்ன பலன் தேவையோ நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 8 2 கொரிந்தியன்ஸ் 12:8 என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று அப்பா சொல்றாங்க. இங்க பவுலை குறித்து பார்க்கிறோம். அவருக்கு பலவீனம் இருக்கு. அப்பா சொல்றாங்க, என் கிருபை உனக்கு போதும். இன்னைக்கு உங்களையும் பார்த்து அப்பா சொல்றாங்க, அப்பாவுடைய கிருபை உங்களுக்கு போதும். உங்களுடைய பலவீனத்தை எல்லாவற்றையும் மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. பவுல் அருமையாக சொல்ல, இந்த பலவீனம் வந்தது நல்லது, அதனால உங்களுடைய பலன் என் மேலே வந்ததை நான் அனுபவித்தேன் என்று சொல்லி அவர் பெருமையாக சொல்லுகிறார். இன்று உங்களுக்கு இந்த பலவீனம் வந்துச்சு, அப்பாவுடைய பலன் உங்கள் மேலே வருகிறதற்காக அந்த பலவீனம் வந்துச்சு. அப்பாவுடைய பலன் என்ன என்பது இனி உங்கள் வாழ்க்கையில் தெரிய போகிறது. அவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையுடைய தேவனாக இருக்கிறாங்க. சங்கீதம் 29:11 சாம்ஸ் 29:11 கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, அவருடைய பிள்ளைகளாகிய ஜனங்களாகிய உங்களுக்கு அப்பா நான் பலன் தருவேன் என்று சொல்லுகிறார். நெகேமியா 8 அதிகாரம் 10 அப்பா சொல்றாங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, அப்பா கிட்ட மகிழ்ச்சியா இருங்க. அப்பா கிட்ட மகிழ்ச்சியா இருக்கும் பொழுதுதான் அப்பா உங்களுக்கு பலனை தருவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போ பாரு அப்பாவை முறுமுறுத்து கொண்டே இருந்தாங்க. அதனால்தான் அவங்க பலவீனப்பட்டு போனாங்க, கானான் தேசத்துக்கும் போகவில்லை. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, நான் உங்களுக்கு பலனை தருவேன். நான் உங்களுக்கு பலனை தந்து அப்பா சொல்றாங்க, உங்களை கானான் தேசத்தை நித்திய ஜீவனையும் தருவேன் என்று சொல்றாங்க. இந்த பூமியிலையும் உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் கொடுக்க அப்பாவுக்கு வல்லமை உண்டு. எல்லாவற்றிலும் அப்பா ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறாங்க. ரோமர் 8 அதிகாரம் 37 பார்க்கலாம். ரோமன்ஸ் 8:37 இவை எல்லாவற்றிலும் நாம் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவரா இருக்கிறோமே. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, நீங்க பலன் இல்லாம இருக்கு, என்னால ஜெயம் பெற முடியலையா அப்படின்னு சொல்லி நீங்க வேதனையோடு கூட இருக்கலாம். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்ற, நான் உங்களுக்கு பலன் தந்து ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்றேன். எல்லாவற்றிலையும் அப்பா உங்களுக்கு ஜெயம் கொடுக்க போகிறேன் என்று சொல்றாங்க. 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 14 2 கொரிந்தியன் 2:14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. இந்த காலை நேரத்தில் அப்பா மீண்டும் சொல்றாங்க, எல்லாவற்றிலும் நான் உங்களுக்கு வெற்றியை தருவேன் என்று சொல்லுகிறார். அவர் வெற்றியை கொடுக்கிற தேவன். கடைசி ஒரு வசனம் பார்க்கலாம். யோவான் 15 அதிகாரம் 16 ஜான் 15 verse 16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அந்த சராசரங்களை படைத்த சர்வ வல்லமுள்ள தகப்பன் நம்முடைய அப்பா சொல்றாங்க, நீங்க அப்பாவை தெரிந்து கொள்ளலையா, அப்பா தான் உங்களை தெரிந்து கொண்டு இருக்காங்க. எதுக்கு தெரிந்து கொண்டு இருக்காங்க? நீங்க எல்லாவற்றிலையும் ஜெயமோடு வாழ வேண்டும். எதிலையும் நீங்க பலவீனத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. அப்பா எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையுடைய தேவனாக இருக்கிறாங்க. அதே அதிகாரத்தில் 5 verse 5 நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். ஒருவன் என்னிலும்னா அப்பாவோட வார்த்தை. அந்த வார்த்தையில நீங்க நிலைத்திருக்கணும். அப்பாவோட வார்த்தையை அதிகமாக படிக்கணும். அந்த வார்த்தையில நீங்க நிலைத்திருக்கணும். அப்படி நீங்க அப்பாவோட வார்த்தையில நிலைத்திருக்கும் பொழுதுதான் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இன்னைக்கு நீங்க ஒன்றும் இல்லை என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அப்பாவோட வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. நீங்க மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாக அப்பா மாற்றுவாங்க. அல்லேலூயா. இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மாத்திரமல்ல,
ஊழியத்திலையும் அப்பா சொல்றாங்க, உங்களை மிகுந்த கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நான் வைத்திருக்கிறேன். இனி உங்களுக்கு ஆத்துமாக்களை அப்பா கொள்ளை பொருளாக தருவேன் என்று சொல்றார். அடுத்து ஒரு அருமையான வார்த்தை சொல்றாங்க பாருங்க, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அப்பா இல்லைன்னா நம்மளால ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அதனால தான் எப்பொழுதும் இரவும் பகலும் அப்பாவை தியானித்து கொண்டே இருக்கணும். அப்பாவோட வார்த்தையை நாம தியானித்து கொண்டே இருக்கணும். கடைசியா ஒரு வசனம் பாருங்க, 7வது வசனம், verse 7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். பாருங்க எவ்வளவு அருமையா அப்பா சொல்றாங்க. அப்பாவோட வார்த்தையில நீங்க நிலைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும், அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்பாவோட வார்த்தை ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தையை நீங்க அதிகமாக படிக்கும் பொழுது அப்பா உங்களுக்கு பலன் தருவார். பலன் இல்லாதவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் தருவேன் என்று சொல்லி ஏசாயால 40ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பலன் அடைந்து என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்பாவோட வார்த்தையின்படி உங்களுக்கு இன்றைக்கு பலன் தருவாங்க. இப்பொழுது நாம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்க. நீங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். உங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுதே நான் பலன் தருகிறேன் என்று சொல்லுகிறேன். அந்த பலன் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அந்த வழிவாசல்களையும் நீர் காண்பித்து கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. இப்பொழுதும் யார் யார் என்னென்ன பலவீனத்தோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ உடைய தழும்புள்ள கரம் தொடுகிறதுக்காக நன்றி. அதே போல் இப்பொழுதும் அநேகர் கண்ணீரோடு கூட ஜெபித்து கொண்டிருக்காங்க. எங்கள் ரிலேஷன்ஸ், எங்கள் கூட வேலை செய்கிறவங்க, அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கீங்க. சிலர் எதிர்பாராமல் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆனது நிமித்தம் அவங்க சீரியஸாக இருக்காங்க. டாக்டர் டைம் கொடுத்துட்டாங்க. இப்படின்லாம் வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பாவோட தழும்புள்ள கரம் இப்பொழுதே தொடுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். அப்பாவோட சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்கான அப்பாவோட ஜீவன் இப்பொழுது அவர்களுக்குள்ள இறங்குகிறதற்காக நன்றி அப்பா. இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் அப்பா அப்பாவோட தழும்புள்ள கரம் உங்களை தொடுறாங்க. உங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லி அவங்க சஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க வேதனையோடு கூட இருக்கிறீங்க. அந்த டியூமர் போன்று கட்டி போன்று இருக்கிறத அவங்க அதை கிளீன் பண்ணி எடுத்து அதை திருப்பி நாங்கள் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க வேதனையோடு இருக்கீங்க. திருப்பி அதுலேயும் ரிப்போர்ட்டு கேன்சர் வந்துருமோ என்று சொல்லி பயந்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கீங்க. இப்பொழுது அப்பாவோட தழும்புள்ள கரம் உங்களை தொட்டு இருக்கிறார். அப்பா உங்களுக்கு தெய்வீக சுகத்தை தருகிறார். இப்பொழுதே சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அப்பாவோட சுகமளிக்க வல்லமை இறங்குகிறதற்காக அந்த ரிப்போர்ட் எல்லாம் நார்மலாய் வரப்போகிறதுக்காக நன்றி தகப்பன. இன்னும் யார் யார் என்னென்ன பலவீனத்தோடு கூட பார்க்குறாங்களோ, முட்டி வலி, முதுகு வலி, போன் கிராக் ஆனது நிமித்தம் அந்த வலி, இப்படி என்னென்ன வலிகளோடு வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்காங்களோ, எனக்கு பக்கவாதம் வந்திருக்கு, டாக்டர் சொல்லிட்டாங்க, இனி என்னால் எழும்ப முடியாது, நடக்க முடியாது, இனி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படுத்த படுக்கையே ஆயிடுவேன்னு சொல்லிட்டாங்க. இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் பயந்து கலங்கி கொண்டு பார்த்து கொண்டு இருக்கீங்க. இப்பொழுது அப்பாவோட தழும்புள்ள கரம் உங்களை தொடுகிறார். டாக்டர்கள் அவங்களுக்கு தெரிந்ததை சொல்லுவாங்க, ஆனால் அப்பாவோட வார்த்தையை சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இப்பொழுதே அப்பாவோட தழும்புள்ள கரம் தொட்டு உங்களுக்கு தெய்வீக சுகத்தை கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். நன்றி தகப்பனே. தெய்வீக சுகத்தை நீர் கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. கிரியேட்டிவ் மிராக்கிள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இல்லாத உறுப்புகள் இப்பொழுதே உண்டாகிறதுக்காக நன்றி தகப்பனே. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற மந்திர தந்திர கிரியைகள், செய்வினைகள் எல்லாம் செயலிழந்து போகிறதுக்காக நன்றி. உடைய அக்கினி இப்பொழுதே இறங்குகிறதற்காக நன்றி தகப்பனே. அதே போல என்ன வியாதினே தெரியல, டாக்டரால கண்டுபிடிக்க முடியல, ஆனா பலவீனம்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்பொழுது அப்பாவோட தழும்புல கரம் தொடுகிறார். அந்த பலவீனத்தை கொண்டு வந்து அந்த சபிக்கப்பட்ட பலவீனால கடிந்து கொள்ளுங்க. இப்பொழுதே அந்த பொல்லாத கிரியை வெளியேறி ஓடுகிறதுக்காக நன்றி தகப்பனே. இந்த நொடியே அந்த படுத்த படுக்கை மாறி இப்பொழுதே எழுப்புகிறதுக்காக நன்றி அப்பா. தலித் லகுமி என்று சொல்லும் பொழுது மரித்த பெண் எழுந்தது போல இப்பொழுதே அந்த உயிர் வந்து இறங்கி இப்பொழுது எழும்புகிறதுக்காக நன்றி. சுகத்தை நீர் தருகிறதுக்காக நன்றி தகப்பன். பிஸ்னஸ் பண்றவர்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்க பிசினஸை ஆசீர்வதிக்கிறேன். அந்த பிசினஸை பலப்படுத்துகிறதுக்காக நன்றி அப்பா. திருமணம் ஆகாதவர்களுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கி தருகிறேன். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறீரப்பா. பிரெக்னெண்டா இருக்கவங்களுக்கு சேஃப் டெலிவரியை கொடுக்கறதுக்காக நன்றி. ஒரு நல்ல வீடு இல்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்துருக்கிறவர்களுக்கும் அருமையான வீட்டை கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. இன்னும் பிள்ளைகள் என்னென்ன தேவையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லா தேவைகளையும் மகிமையின் ஐஸ்வர்யத்திலும் சந்தித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும்.
உங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, உங்களுக்காக ஜெபிப்பேன். மீண்டும் வல்லமையான வாக்குத்தத்தத்தோடு கூட நாளை காலையில் 12 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.